ஒரு 2 கிலோ ஜிலேபி மீன் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வலையிலே எவ்வளவு மீன் ஆட்டிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன் பிடிக்க ஆசையா இருக்கும். மீன் கண்ணுக்கே தெரியுது, கையில இருந்து எல்லாம் ஓடுது. இவ்வளவு பெரிய கொடை போதுமான்னு கேட்டா போதும்னு சொல்லிட்டு வராரு. அவருக்கு மட்டும் கொடை. ஏய், வலை உள்ளதான் இருக்கு செய்யுதா மீன் எல்லாமே. அது பாரு, வலைய போய் முட்டி முட்டி பாக்குறாங்க பாரு. எல்லாம் அந்த கொலுசு அந்த தண்ணியில இறங்குவே இந்த கலர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆத்துக்கு தான் கிளம்புறோம் மீன் பிடிக்கிறதுக்காக. நம்ம பாண்டியில வந்து பாத்தீங்கன்னா புது வலை வாங்கிட்டு வந்தோம் மீன் பிடிக்கிறதுக்காக. இப்போ வலையை யூஸ் பண்ணணும். இப்போ ஆமா, கொசு வலை வச்சுதானே மீன் பிடிச்சோம். இப்போ வந்து இழுப்பு வலை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வலையை வச்சு ஒரு டைமாவது மீன் பிடிச்சி பாக்கலாம், மீன் வருதா சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு இருக்கோம். என்னம்மா என்ன பண்றீங்க? மாடு புடிச்சுங்கிறேன் கண்ணுக்குட்டிய. அப்பா வந்து மாடு ஓட்டின்னு போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி எடுத்துட்டு போயிட்டு அழகா ஆத்துல மீன் பிடிச்சிட்டு வரலாம். நம்ம புதுசா வாங்கின வலையில மீன் சிக்குதான்னு பாக்கலாம். ஓகே, ஆமா, ட்ரையல் பார்க்க போறோம். மீன் இருக்குதான்னு தெரியல, முதல்ல உள்ள போய் பாப்போம். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொத்து வலை, அது நீட்டு வலை வாங்கிட்டு வந்தோமே, ஒரு மீன் கூட சிக்கல. அந்த வலை வந்து பாத்தீங்கன்னா புதுசா வாங்கிட்டு வந்ததுதான், அது வலையே வேஸ்டா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இழுப்பு வலை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுலயாவது மீன் சிக்குதான்னு பாப்போம். 1000 ரூபாய் 1500 ரூபாய் போட்டு வலை மட்டும் அப்பப்போ புதுசா வாங்குறானா அந்த வலைக்கு ஏத்த மீன் சிக்க மாட்டேங்குதுங்க. அந்த கொசு வலையே தான் வந்து பாத்தீங்கன்னா மீன் நிறைய பிடிச்சிருக்கும் அந்த கொசு வலையில. இப்போ புது வலை வாங்கிட்டு போறா, அதுல மீன் கிடைக்குதுன்னு பாக்குமா? பாக்கலாம். என்ன செய்யுதா கொடை? இவ்வளவு பெரிய கொடை போதுமான்னு கேட்டா போதும்னு சொல்லிட்டு வராரு. அவருக்கு மட்டும் கொடை. ஃப்ரெண்ட்ஸ், வெயில்ல வந்து ஜெஷிதா கொடை புடிச்சின்னு வராரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடை நான் புடிச்சிட்டு வரேன்டினா பாப்பா தான் புடிச்சணும்னு சொல்லிட்டு அவரே கொடை எடுத்து தூக்கின்னு வராரு. சரியான வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு ஒரு துணி இங்க பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஷால் போட்டுனா ஒரு கொடை எடுத்துட்டாரு. அப்படியே திரும்பி பார்த்தா பேபி ஒரு லுங்கி எடுத்து ஒரு தள்ள போட்டு வந்துக்கிறாரு. அதனால லுங்கி போட்டுங்க. ஹாய், போலாம். அப்பா வந்துருப்பாரா? காலை டைம்ல இப்பெல்லாம் வெயில் செமையா வந்துருது. இப்ப நமக்கு வர்றது கொஞ்சம் மதிய டைம். சீக்கிரமா வாங்க, மாடு பின்னாடி வேகமா வருது. மாமா வந்துட்டாரு, தாத்தா வர்றாரு, ஓடியா. மாடு வந்துருச்சு. சிலவா சிலவா. அவருக்கு கொடை வேணாமா, துணி வேணும் துணி வேணும் சொல்லி துணி வாங்கி அழகா கட்டின்னு போறாரு. அங்க பா ராஜேஷா இவ்வளவு அழகா இருக்குது. லெகின் பேண்ட் வாங்கிக்கணும் பேபி, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், மாமா வந்துட்டாரு, போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில எப்படிதான் மாடு மேயுமோ தெரியல. மாடு எங்க மேயும், மேயாது, காஞ்சி போச்சு. மாடு மேயத்துக்கு பில்லே இல்ல. எல்லாம் வெயில் அம்மாத்திரம் பேபி, சரியான வெயில் அடிக்குது செய்யுதா. இங்க பாருங்க, மாடு மேயது எல்லாம். மாடு மேயத்துக்கு இடம் மாடு இப்பதான் ஓட்டின்னு வந்து மாடு விட்டாச்சு. மாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணக்கட்டை உள்ள பூந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு மீன் பிடிக்கலாம். அம்மாவாலதான் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா, வெயிட் பண்ணி மணி வந்து பாத்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு வீட்டுக்கு. வீட்டுல 12 ஆயிடுச்சுல. அதான் 12 ஆயிடுச்சு. இப்பதான் மீன் பிடிக்க வர. மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடியில போய் தூங்கும். என்னம்மா எங்கம்மா வந்திருக்கோம்? மீன் பிடிக்க ஆத்துக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து மீன் பிடிச்சோம்ல, அந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரோம். இப்போ மீன் இருக்கானே தெரியல, தண்ணி இருக்கானே தெரியல, பாப்போம். தண்ணி எல்லாம் இருக்குமா? சரிங்களா, மீன் இருக்குதான்னு பாப்போம். 1 2 இருக்கு சரிங்களா, நிறைய மீன் இருக்கு சரிங்களா, அப்படியே தான் இருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் மேயறதே தெரியுது நமக்கு. நிறைய மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா மீன் நீந்துறது நமக்கு தெரியுது பாருங்க. தண்ணி அவ்வளோ தெளிவா இருக்கு. மீன் நிறைய தான் இருக்கு சரிங்களா, மீன் இருக்கு இருக்கு. கொக்குலாம் இருந்ததா? முட்டை போட்டுக்குது. ஏய் ஆமா, முட்டை வாத்த முட்டையா? ஏய், கோழி முட்டை அடியாது. கோழி இப்பதான் கொக்குலாம் உட்காந்து பறந்துங்க வந்தது, மேய வருது இல்ல, முட்டை போட்டு போகணும்னு நினைக்கிறேங்க பாரு. இதுனா கோழி முட்டை மாதிரியா இருக்குது. நீ வேற கோழி ஃப்ரெண்ட்ஸ், கோழி முட்டை கொக்கு முட்டை நீல கலர்ல இருக்கும் சங்கீதா. அப்படியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், புது வலை வாங்கி வந்து இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறோம். மீன் வந்து செம்ம மீன் இருக்குது. மீன் நிறைய இருக்கு. ஆமா, 4-5 கிலோ அழலாம் போல. அதே மாதிரி எல்லாம் வருது, மறுபடியும் இங்கே வருது. இப்ப எல்லாம் ஆப்போசிட்ல இந்த சைடு தான் வருவாங்க. நீங்க வலைய பிரிங்க, வருது பாரு எல்லாம். வரட்டும், அது வந்தா பிரச்சனை கிடையாது. எங்க போவாங்க, எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க, எங்க போக மாட்டாங்க.
நான் வலை இழுக்கலாமா ஆ. ஃப்ரெண்ட்ஸ்? வலை இழுத்துட்டு மீன் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கீழே விட்டுணுமாப்பா இல்ல ஆமா, அது அடி வலையை விட்டு அடி வலையை டைட்டா பிடிக்கணும் பைத்தியம், இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடி. மே வலை என்ன எக்ஸ்ட்ரா ஒரு நூலுக்குதே, அதை எடுத்து உள்ள போடுங்க, வெளியில போடுங்க மாமா. அதை மே வலையை மட்டும் அதுக்கு கந்தா போகுது, அந்த வலை அந்த கயிறு கந்தா போகுது மாமா, அது கந்தா போகுது. அது என்ன டைட் வைக்கிறதுக்காக, சின்னது பண்றதுக்கும் பெருசு பண்றதுக்கும். அண்ணா உங்க சைடு ரொம்ப அகலமா இருக்குது, அதுக்கு தான் டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை கயிறு வச்சு டைட் பண்ணணும். ஆமா, ஸ்லோவா சேத்துலாம் இருக்காதீங்க, அப்படியே மேலே வாங்க பார்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் பாருங்க இப்போ வலையை நோக்கி தான் போறாங்க எல்லா மீனும். சரிங்களா? ஏன் தூக்கிட்டார் வலையா? அப்பாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன பண்றீங்க? லூஸ் வருது அப்பாக்கு. அதுதான் சொன்னேன், அதை டைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ தூரம் ஈத்துன்னு வந்து போய் ஏறலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் எப்படி மேயுதுன்னு பாருங்களேன். சரியான மீன். நல்லா அணைச்சு வா ஃப்ரெண்ட்ஸ். மீன் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறாங்க, நம்ம இந்த மீனை பிடிக்கிறோம் இன்னைக்கு. என் காலை தாண்டி மீன் போகுது சங்கீதா இங்க. நீங்க வாங்க மாமா. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே ஏறுங்க. அவ்வளோதான், அதில் ஏற்றிருங்க, நல்லா ஏற்றிருங்க. கீழே அமுக்க வலையை விடுங்க, போவாது. வலையை அப்படியே விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. வெயிட்டில் அப்படியே இருக்கும். இருக்குது மாமா, வலையில் இருக்குது மாமா மீன். நீ கிட்ட வரவே இல்லை நீங்க. நல்லா மேலே வரைக்கும் தூக்கு, மேலே வரைக்கும் ஏற்று. விடாது. வலை உள்ளதான் இருக்குது மீன்லாம், வலை உள்ளதான் இருக்குது. கிட்ட வரைக்கும் போங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மீன் பாருங்க, வலை உள்ள இருக்குது மீன். மேலே போனா போதும் சரிங்கடா, மேலே போனா போகுது. அப்படியே தூக்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வலை உள்ள மீன் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தெளிவா மீன் வலை உள்ளதான் இருக்கு சரிங்களா மீன் எல்லாமே. அது பாரு, வலையை போய் முட்டி பாக்குறாங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். மீன் மாட்டிக்கிச்சு ஃபுல்லா, வலை உள்ள இருக்கு. ஆமா, நாளைய தேத்து வர மேல இருக்கிற மீன் போடுச்சு. நீ தூக்கு என்ன பண்ற? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வலை இழுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வலையிலே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு மீனுன்னு சொல்லிட்டு. வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வலையிலே எவ்வளவு மீன் ஆட்டிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வலையும் எல்லா மீனும் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாம் ஜிலேபி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிச்சு, நிறைய மீன் ஓடிச்சு, அப்படியே என் கைக்கிட்டே ஓடிச்சு. அவ்வளவுதான், எடுத்து பையில போடுங்க மீனை. ஆனா பரவாயில்ல, இந்த வலையில சேரெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆமா, லாஸ்ட் டைம் நம்ம பிடிக்கும் போது வரும் சேரா இருந்தது. கிளீனா இருக்கு பாரு மீன். மீன் வெள்ளை வெள்ளையா இருக்கு. ஆமா, தண்ணி வெள்ளையா இருக்குல்ல, அதான் மீன் வெள்ளையா பெருசா இருக்கு. போடு மீன். ஆனா எல்லாம் ஒரே சைஸ் தான், சம மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடைன்னு ஒரு 4 வலை இழுத்தமா மீன் பிடிச்சமான்னு வீட்டுக்கு போயிடலாம் ஈஸியா. இந்த மாதிரி மீன் பிடிக்க ஆசையா இருக்கும். மீன் கண்ணுக்கே தெரியுது, கையில இருந்து எல்லாம் ஓடுது. அடியில அங்க அந்த இது இருந்துச்சா குச்சிய, அது வந்து மடக்கிச்சு. ஒரே வலையில வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டோம். செம மீன் இருக்கு. ஒரு 2-3 டைம் இழுத்தா போதும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அடுத்த டைம் வரும்போது இதே மாதிரியே பிடிச்சிக்கலாம். இந்த வலையில மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா வந்து நான் கொசுவல் இழுக்கும் போது மண்ணும் சேர்ந்து வரும், செம வெயிட்டா இருக்கும் நம்ம தூக்கின்னு வர்றதுக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஈஸியா கிடைக்குது. மீன் பிடிக்க அது ஜன்னல் மாதிரி இருந்தால எல்லாமே மீன் மட்டும் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் வலையில. மீன் கல்லு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வலைக்கும் எவ்வளவு மீன் கிடைக்குதுன்னு பாருங்க. பிடிக்கிறதுக்கே நல்லா ஆசையா இருக்கு. ஒரு 3 இழுப்பு தான் இழுத்துருக்கோம், அதுக்குள்ள இவ்வளவு மீன் பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ஒரு 1 கிலோ மீன் ஆட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, 1 கிலோ கூடயே கிடைச்சிருக்கோம். இங்க பாருங்க, மீன் நிறைய பிடிச்சாச்சு. இன்னும் அந்த குட்டையில கொஞ்சம் பெருசா இருக்குது, அதுலயும் பிடிச்சி இழுக்கலாம்.
லாஸ்ட் டைம் இதுல தான் நல்ல பெரிய மீன் கிடைச்சது பாத்தியா. மீன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பிடிச்சிட்டோம். வந்ததும் தெரியல, மீன் பிடிச்சதும் தெரியல. இங்க பாருங்க இவ்வளவு மீன் பிடிச்சிட்டோம். ஆமா, ஒரு 2 கிலோ ஜிலேபி மீன் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா போதும் சார், நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். மீன் நிறைய இருக்கு, எனக்கு விட்டுட்டு போவே மனசே வரல. இருந்தாலும் நிறைய மீன் பிடிச்சிட்டு போய் என்ன பண்றது, கிளீன் பண்ணி அது ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஃப்ரீசர்ல வச்சு. இதுனா வந்து நம்ம வேணும்ன்றப்ப வந்து பிடிச்சிக்கலாம்ல. அதனால மீனெல்லாம் அப்படியே விட்டுட்டு போறோம். இந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இது எங்களுக்கு போதும்பா, வீட்டுக்கு போமா. வெயில் அதிகமாயிடுச்சு, லஞ்ச் சாப்பிடல, போயிட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிடுவோம், வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதான். சூப்பரா மீன் பிடிச்சாச்சு. உடனே மீன் பிடிச்சிட்டோம்ப்பா. மீன் பிடிச்சிட்டு கிளம்புறோம் வீட்டுக்கே. போயிட்டு கிளீன் பண்ணி இன்னைக்கு வறுவல் போட்டுற வேண்டியதான். மீன் ஜிலேபி மீன் வறுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுக்கலாம். அம்மா காசரிக்கரை செய்ய சொல்லியிருக்கேன், காசரிக்கரை செஞ்சிருப்பாங்க. நம்ம போய் இதை வறுத்து ஈவினிங்கா சாப்பிடலாம். வச்சிட வேண்டியதான். போலாமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் எவ்வளவு மீன் இருக்கு பாருங்களேன். இன்னொரு குட்டைக்கு வந்தோம், எல்லாம் குட்டி 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 ஜிலேபி நிறைய இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் மேயுதுன்னு பாருங்களேன். ஆற்றுல இருக்கோம் நாங்கள், தென்பெண்ணை ஆற்றுல இருக்கோம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, மீன் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் மேயுதுன்னு. அது நிறைய மீன் இருக்குது. மீன் எல்லாம் குட்டி குட்டி மீன், எவ்வளோ மீன். இங்கே பாருங்க சங்கீதா, மீன் பயங்கரமாக இருக்குது, நிறைய இருக்குது. வேணா குட்டி குட்டி மீன், இது வேலைக்கே வராது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு மீன் மேயுது நீங்களே பாருங்களேன். நம்ம வேலைக்கு வந்து மாட்டாதுமா, இது மாட்டோம். அம்மா மீன் ஃபுல்லா மீன் சங்கீதா, குட்டி 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 ஜிலேபி. அங்க பாரு, அது பாரு, நிறைய மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாரா எப்படி இருக்குன்னு மீன். வா ஃப்ரெண்ட்ஸ், மீன் பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கூட்டமா போகுது. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, எல்லாம் ஒரே சைஸ். அப்பா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தோன்னா மேலே ஏறி வர முடியல, செம வெயில். ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. கேர் ஆயிடுச்சு, தூக்கிட்டே சொல்லிட்டு அவளை மாத்தி மாத்தி தூக்கின்னு வந்தே வந்து பார்த்தீங்கன்னா முடியல. அப்படியே வந்து நம்ம வைனார்ப்ப கோயில வந்து உக்காந்துட்டோம் கொஞ்ச நேரம். அப்பா வந்து அங்கேயே மாடு மேய்க்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கேயே இருந்துட்டாரு. மாடு மேய்தான் அங்கேயே பார்த்துக்கிட்டு சாயங்காலமா தான் அப்பா வருவார். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கொலுசு நல்லா வெள்ளையா இருந்தது கொலுசு. வெள்ளையா அந்த கொலுசு அந்த தண்ணியில இறங்கவே இந்த கலர் பேண்ட் கலர் மாறிடுச்சு, அப்படியே கருப்பா மாறிச்சு. ஆனா போயிடுமா, கழட்டி வச்சுட்டு வந்துடணும், கழுவுனா போயிடும். குளிக்க அப்படியே போயிடும். நிறைய பேர் இந்த கொலுசு நீங்க போடவே இல்லைன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. கமல் போடல கொலுசு, புது கொலுசு ஏன் போடலன்னு சொல்லிட்டு. இது மாதிரி இதை அறுத்து தோணுது. இப்பதான் ஒரு மணி இது மாதிரி மாட்டி வந்து 70 ரூபாய் கேட்டாங்க. ஆமா, ஒரு மணி வந்து தொலைஞ்சிருச்சு. போயிட்டு அது மாதிரி போட்டாங்கன்னு சொன்னதுக்கு 70 ரூபாய் வாங்கினாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மணி, இந்த காலில் ஒண்ணு போச்சு, இப்ப இந்த காலில் ஒண்ணு போச்சு. நிறைய இது மாதிரி கொட்டிக்குது. வேஸ்ட், அந்த மாடலே சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மணி மாடல்லாம் வாங்கக்கூடாது. அதே நல்ல குவாலிட்டியா இருந்தா இருக்கும். இது ஒழுங்காவே பண்ணல போல. இதோட 2 மணி கொட்டிக்குச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாம் ஒரே சைஸா இருக்குது. ஆமா, எல்லாம் ஒரே சைஸ் தான். அடிக்கிற வெயில்ல வரதுக்குள்ள எல்லாமே செத்து போச்சு போல இருக்கு. நீ கொஞ்சம் பெருசு பெருசா இன்னும் கையில குத்து, நீ மடனி எடுக்கிற. 2 கிலோ இருக்கும் போது 2 கிலோ மீன் வந்து வறுக்கணுமா? இந்த தடவை ஒன் டைம் தான் மீன் பிடிச்சி குடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இந்த தடவை வந்து மீன் சாப்பிட்டுட்டு தான் போறோம். ஒண்ணு கூட வீணாக்க கூடாது. சரி போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிட்டு அந்த மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. நல்லா கிளீன் பண்ணி ஒரு 10 தண்ணி கிட்ட ஊத்தி கழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓடுற தண்ணியில. ஏன்னா ரொம்ப கருப்பா இருந்து நாங்க சாம்பல் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணோமா, அதனால கருப்பா இருந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பல கிளீன் பண்ணியாச்சு. இல்ல மசாலா போட்டு ஊற வச்சு வறுத்து சாப்பிட வேண்டியதான். குழம்பு வச்சோன்னா முள்ளு எல்லாம் பிரிச்சு சாப்பிட முடியாது. அதுவே வறுத்துட்டுனா வச்சுக்கோங்க, ஒண்ணு கூட விடாம சூப்பரா சாப்பிட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் அம்மா வந்தாதான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. சூப்பரா நேத்து புடிச்சிட்டு வந்த ஜிலேபி கண்டைய வறுத்தாச்சு. எங்க பாருங்க, சின்ன சின்னதா தான் இருக்கு, ஆனா வறுத்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு கொஞ்சம் வறுத்தோம், அப்புறம் வந்து காலைல கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வறுத்தாச்சு. பிடிச்சிருந்த எல்லா மீனுமே வந்து பாத்தீங்கன்னா வறுத்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா கொல்லில பொறிச்ச காசரிக்கீரையும் வெண்டைக்காய் போட்டு கார குழம்பு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்துல பிடிச்ச மீன், சூப்பரா மீன் சமைச்சு சாப்பிட்டோம். இன்னொரு டைம் வரும்போது மறுபடியும் அந்த அதே இடத்துல போயிட்டு மீன் பிடிச்சிட்டோம். ஏன்னா நிறைய மீன் விட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்த டைம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு வரலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா மீன் சாப்பிட போறேன்.